விஜய் அப்படிங்கும்போது கடகராசி பூச நட்சத்திரம். அவருக்கு அஷ்டம சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அஷ்டம சனி முடிஞ்சாலுமே அவருடைய ஜாதக அமைப்புங்கிறது காணல் நீரில் மீன் பிடிக்கக்கூடிய கதையை போல இருக்கு. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். அஷ்டமத்து சனி ஆரம்பித்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் வரக்கூடிய காலங்களும் தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பு இருக்கு. விஜய் முதல்ல எலெக்ஷனில் நிற்பாராங்கிறதே ஒரு கேள்விக்குறியான ஒரு இதுதான். பொதுவாகவே கடகராசிக்காரங்க பொது வாழ்க்கையில் இருந்தால் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும். வருவார், ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது. அதனால் என்ன செய்வார்னா மீண்டும் கலைத்துறைக்கு போவதற்கான வாய்ப்புகளுக்கு அவருக்கு இந்த 2026 இறுதிக்குள்ள அவர் முதலமைச்சராக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இப்போது இந்த சனி பெயர்ச்சி 2025 26 பாதி பேர் 27ன்னு சொல்கிறாங்களே, இல்லை எது? அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட அருள்மிகு அடிகளார் சுவாமிகள் தான் நினைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சுவாமிகள் வணக்கம். வணக்கம். எங்களுக்கு தொடர்ந்து கடந்த 2 எபிசோட்ஸாக நிறைய சுவாமிகள் பற்றியும் சித்தர்கள் பற்றியும் எப்படி வழிமுறைகள் வாழ்வியல் முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இப்போ அதையும் தாண்டி உங்ககிட்ட நாங்கள் வந்து கரண்ட் பாலிட்டிக்ஸ் பற்றியும் அப்போது இப்போ இருக்கிற தலைவர்கள் பற்றியும் சில விஷயங்கள் கேட்க போகிறோம். உங்களுக்கு ஓகேவா சுவாமி? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. தலைவன் நல்லா இருந்தால் தான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும்போது நாட்டை ஆளக்கூடிய தலைவனே நல்லா இருந்தால் தான் அந்த நாடு நல்லா இருக்கும். சுவாமி அப்படின்னு வரும்பொழுது நாங்கள் இதுதான் பேசுவோம் அதுதான் பேசுவோம் அப்படின்றது ஏதாவது இருக்குமா? இல்லை, அப்படி கிடையாது. சரியான விஷயங்களை மக்களுக்கு எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறது தான். அதாவது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து அதற்குரிய கேள்விக்குண்டான ஞானம் நம்ம இறைவன்கிட்ட கேட்டு அதை நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் நம்ம கடமையாக தான் பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். இப்போது உங்களுக்கு தெரியும் நமக்கு சட்டமன்ற தேர்தலை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போது எந்த மாதிரியான தலைவர் இப்போ நெக்ஸ்ட்டு வரப்போகிறாங்க அப்படின்றது மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போது முன்முனை போட்டியாக இல்லை 4 முனை போட்டியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நீங்கள் உங்களோட பார்வை என்ன இதில்? இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிரகநிலைகள் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஜாதகத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுவே தலைவர்களுக்கு, ஏன்னா தலைவர் அப்படிங்கும்போது அந்த மாநிலம் சார்ந்து நாட்டை சார்ந்து, அப்போ அந்த மாதிரியான யோகா அமைப்பு உள்ளவர்கள் தான் நாட்டையும் ஆள முடியும், மாநிலத்தையும் ஆள முடியும். அப்போ அப்படிங்கும்போது இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடியவர் மு.க. ஸ்டாலின், அவர் தான் முதலமைச்சர். அதுக்கு அடுத்தபடியாக எதிர்க்கட்சி தலைவராக திரு மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இப்போ சமீபமாக தாவேக்கான தமிழக வெற்றி கழகம்னு விஜய் வந்து ஆரம்பித்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. அது இல்லாமல் அண்ணாமலை, சீமான் இது மாதிரியான தலைவர்கள் இருந்தாலுமே இப்போ 4 முனை போட்டி தான் இப்போ இருக்குது. இதில் மும்முனை போட்டி போய் இப்போ விஜய் வந்தனால 4 முனை போட்டி. இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைப்படி அப்படிங்கும்போது இப்போ அவருடைய சிஎம்முடைய ஜாதகம் அப்படிங்கும்போது சிம்ம ராசி பூர நட்சத்திரம். அவருக்கு கண்டகச்சனி முடிஞ்சு திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் அஷ்டம சனி ஆரம்பிச்சுடுது. அஷ்டமத்து சனி ஆரம்பித்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் வரக்கூடிய காலங்களும் தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஓகே. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கன்னி அஸ்தம். யார்? அவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் டைம் நல்லாயிருக்கு. ஆனால் நமக்கு மேக்குள்ளே எலெக்ஷனும் முடிஞ்சிடும், ரிசல்ட்டும் வந்துடும்னால ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி தலைவராக இந்த 5 வருடத்தை விட வரக்கூடிய வருடம் இன்னும் ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி தலைவராக மரியாதையோடு உட்காரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்குது. மேபி ஜூனுக்கு அப்புறம் எலெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ எலெக்ஷன் வரனால மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விஜய் அப்படிங்கும்போது கடகராசி பூச நட்சத்திரம். அவருக்கு அஷ்டம சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அஷ்டம சனி முடிஞ்சாலுமே அவருடைய ஜாதக அமைப்புங்கிறது காணல் நீரில் மீன் பிடிக்கக்கூடிய கதையை போல இருக்குது. நீங்கள் என்ன தான் போகிற இடத்துல கூட்டம் வந்தாலும் மக்களுடைய மனநிலைகள் பல விதமாக இருந்தாலும் அவருடைய கிரக அமைப்பு இந்த எலெக்ஷனில் சிஎம் ஆவதற்கான வாய்ப்புகள் 100% இல்லை.
இன்னும் சொல்லப்போனால் சிங்கிள் டிஜிட்டில் தான் அவருக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. அவர் தனியாக நின்றா கூட அவரை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவரோட கீழே தொண்டர்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறது வேறு, தொகுதிகளில் நின்று அவங்க வின் பண்ணுறதுன்றது வேறு. விஜய் தனியாக ஜெயிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குல்ல. முதல்ல எலெக்ஷனில் நிற்பாராங்கிறதே ஒரு கேள்விக்குறியான ஒரு இதுதான். அவரை கடந்து தானே தொண்டர்கள். எப்படி பார்த்தாலும் விஜய் இருந்தால், விஜய் அவர் கூட இருக்கிறவங்களும் சேர்த்தாலுமே சிங்கிள் டிஜிட்டில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓட்டு பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 18லேருந்து 20% ஆல் ஓவர் தமிழ்நாடு வாங்குவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே 6லேருந்து 8, 10, 12ங்கக்கூடிய பர்சன்டேஜெலாம் ஓட்டு வாங்குவாங்க. அதாவது பர்சன்டேஜ் நல்லா வரும், ஆனால் வெற்றி வாய்ப்புங்கிறது குறைவாக தான் இருக்கும். எதிர்கட்சி தலைவராக கூட வந்து உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. அவர் என்னன்னா கரெக்டாக புத்திசாலித்தனமாக அவர் வந்து கூட்டணியில் போயிருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு எதிர்காலம்ங்கிறது இருந்திருக்கும். ஆனால் கரெக்டாக அஷ்டம சனி இந்த 2.5 வருஷத்தில் தான் கட்சி ஆரம்பித்தார், நிறைய விஷயங்களை கொண்டு வந்தார். அதனால தான் பார்த்திங்கன்னா கரூராக இருக்கட்டும், சேலம், இது மாதிரி துயரச் சம்பவங்கள் அவரை போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. அதாவது அவருடைய கிரகநிலைகள் சரியில்லைன்னா என்ன செஞ்சாலும் அது பிரச்சனையில் தான் முடியும். அதனால தான் இப்போ வரைக்கும் இந்த விவாகரத்து வரைக்குமே வந்து நிற்கிது. இப்போது நம்ம விஜய் அவர்கள் பற்றி இப்படி பேசும்போது நீங்களே சொல்லிட்டீங்க விவாகரத்து வந்து நிற்குது அப்படின்னுட்டுன்னு. ஸோ இப்போ பர்சனல் விஷயமும் வந்து உண்மையாகவே ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு அந்த பண்புகள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்றது நமக்கு தெரியும்ல. அப்போ அதை பார்க்கும்போது அவளோட பர்சனல் விஷயம் எப்படி இருக்குது சுவாமி? இப்போ நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டுருக்குல்ல அதில். இல்லை, பொதுவாக ஒவ்வொருத்தருடைய லைஃபுங்கிறது அவங்கவுங்களுடைய அவங்கவுங்களோட பர்சனலை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் நீங்கள் கேட்குறனால நான் சொல்கிறேன். பொதுவாகவே கடகராசிக்காரங்க பொது வாழ்க்கையில் இருந்தால் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும். நீங்கள் இவர்னு இல்லை, இவருக்கு முன்னாடி கடகராசியில் இருந்த தலைவர்கள் பொதுநல வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுடைய எல்லா ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு சக நடிகராக நீங்கள் அவரை பார்த்தீங்க, அவருடைய ஃபேமிலியை பற்றி யாரும் டிஸ்கஸ் பண்ணலை. இன்றைக்கி ஒரு பொலிட்டீஷியனாக பார்க்குறீங்க, அதுவும் இன்றைக்கி எலெக்ஷன் டைம்ங்கிறனால இது எல்லாமே நமக்கு தெரிய வருது. அதுதான் உண்மையும் கூட. ரெண்டாவது, கடகராசிக்கு 7, 8க்குரியவர் பார்த்திங்கன்னா சனி பகவான். அதனால் அவருக்கு எப்படியும் பார்த்தாலுமே இந்த குடும்ப வாழ்க்கையில் விவாகரத்து இப்போ போயிருக்காங்க, ஆனால் விவாகரத்து ஆகாது, ஏதோ ஒரு விதத்தில் காம்ப்ரமைஸ் ஆகி வீட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு வைங்களேன். இருந்தாலுமே அந்த ஒற்றுமை வாழ்க்கைங்கும்போது மீண்டும் அவருக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு தான், கம்மியாக தான் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் இந்த இது சொல்லிட்டீங்க, திருப்பியும் அடுத்த எலெக்ஷனில் நிற்பாரா, படங்கள்லாம் நடிப்பாரா அப்படின்ற மாதிரியான எவ்வளோ கேள்விகள் இருக்கே விஜயை சுற்றி. இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்று கலைத்துறையில் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும், இல்லை அப்படிங்கும்போது அரசியலில் இருக்கணும். இந்த முறை அவருக்கு அரசியலில் நல்ல பர்சன்டேஜ் வாங்குவார், நல்ல ஒரு எனர்ஜியாக வருவார். ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது. அதனால என்ன செய்வார்னா மீண்டும் கலைத்துறைக்கு போவதற்கான வாய்ப்புகளுக்கு அவருக்கு உண்டு. திருப்பியும் அவர் வந்து கலைத்துறைக்கு வந்துருவார் அப்படின்றீங்க. சரி, இப்போது தமிழ்நாட்டில் விஜயையும் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் நிறைய கேள்விகள் இங்கே இருக்குது. அவர் தான் அடுத்து வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக இங்கே பார்க்கப்படுது. அதை பற்றி ஏதாவது ஒப்பீனியன்? இல்லை, அந்த அமைப்பு இருக்கிறனால தானே இன்றைக்கி துணை முதல்வராக அவர் இருக்கார். இல்லைன்னா அவர் வந்து எம்எல்ஏ இருக்க முடியாது, அமைச்சராக இருக்க முடியாது, டெப்டி சிஎம் இருக்க முடியாது. கண்டிப்பாக இந்த 2026 இறுதிக்குள்ளே அவர் முதலமைச்சராக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதாவது இந்த 26 எலெக்ஷன்லேயே, இந்த 5 வருடத்திலேயே அவரை முதல்வராக பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அந்த மாதிரியான ஒரு சான்சஸும் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து இந்த தமிழ்நாட்டில் நம்ம வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கி, அதாவது செயல் தலைவராக கருணாநிதி இருக்கும்போது இவர் ஸ்டாலின் செயல் தலைவராக இருந்தது போல இவரும் அந்த செயல் தலைவர் போல முதலமைச்சராக துணை முதல்வராக இருந்தாலுமே முதல்வருக்கு உண்டான அனைத்து தகுதிகளோட செயல் தலைவராக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பொலிட்டிக்கல் பற்றி நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கும் பொழுது மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும் இல்லை சுவாமி? என்ன மாதிரியான பலன்கள்னா எனக்கு புரியல. இப்போது யார் சிஎம்மாக வந்தாலும் மக்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்ல, நமக்கு இந்த விஷயங்கள் வந்து நடக்கும், நிறைய விஷயங்கள் வந்து வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, பட் சிலதெல்லாம் வந்து இப்போ நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குல்ல. ஸோ மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நிறைவேறும், அதெல்லாம் வந்து சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதாவது யார் ஆட்சி அமைச்சாலும் 100% யாராலையுமே சொன்னதை செய்ய முடியாது. அது ஒரு விஷயம். ஏன் அப்படிங்கும்போது காலம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, நேரம் இருக்குது, இதையெல்லாம் கடந்து தான் சொன்ன விஷயங்களெல்லாம் செய்ய முடியும்.
ஆனால் கடந்த ஆட்சிகளில் எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்ன விஷயங்களில் முன்னைக்கு இப்போ எவ்வளோ தேவலாமாக தான் இருக்குது. வரக்கூடிய ஆண்டுகளில் 3 விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்னென்னா, மக்களுடைய அத்தியாவசியமான வீடு இருப்பிட தேவைகளை வரக்கூடிய அரசால் பூர்த்தி செய்வாங்க. 2வது, வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக பூர்த்தி நடக்கும். உணவு சார்ந்த விஷயங்கள்லையும் நடக்கும். ஆனால் என்ன அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகே சுவாமி, இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த 2026 நம்மளே வந்து பேசுகிறோம். சனிப்பெயர்ச்சி வந்து இப்போ பாதி பேர் திருக்கணிதம், வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சுவாமி, இது நீங்கள் வந்து எதை எடுத்துப்பீங்க? திருக்கணிதமா, வாக்கிய பஞ்சாங்கமா? நமக்கு இப்போ சனிப்பெயர்ச்சி உண்மையாகவே இருக்கா? இல்லை, வாக்கியம் அப்படிங்கும்போது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம். அப்போ இத்தனை ஆயிரம் ஆண்டுகளில் கோள்களுடைய நகர்வுகள் வந்து மாறுபடுது. அப்போ அந்த கோள்கள் நகரும் போது மாறுபடும் போது இந்த வாக்கியத்தை திருத்தி கணித்தது தான் திருக்கணிதம். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை திருத்தினாங்க. அந்த திருத்தி கணிக்கப்பட்டது திருக்கணித பஞ்சாங்கம். ஒரு மனிதனுடைய சுயஜாதகங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருக்கணிதப்படி பார்த்தா தான் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் ஆலயங்கள், வழிபாடுகள், பூஜை புனஸ்காரங்கள் சார்ந்த விஷயங்களை வாக்கியப்படி நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த சனிப்பெயர்ச்சி 2025 26 பாதி பேர் 27ன்னு சொல்கிறாங்களே, இல்லை எது சுவாமி? இல்லை, 26ல் இப்போ முடிஞ்சது தான் சனிப்பெயர்ச்சி. இதுதான் வந்து உண்மையான சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்குது சுவாமி? இங்கே தமிழ்நாடு மக்களுக்கு எப்படி இருக்குது? முக்கியமாக இந்த கோல்டு பற்றி அதை சொல்ல முடியுமா சுவாமி? இல்லை, கோல்டுங்கிறத கடந்து வெள்ளியுமே இந்த வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி 2.5 ஆண்டுகள் வெள்ளியுடைய மதிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 50%, இப்போ 150 ரூபாய்க்கு விற்கிதுன்னா 250 ரூபாய்க்கு வரக்கூடிய அளவிற்கு கூட இந்த 2.5-3 வருடங்களில் வெள்ளியுடைய மதிப்பும் ஏறும். ஓகே. 2வது ஒரு விஷயம், தங்கத்துடைய மதிப்பு ஏறுதோ இல்லையோ பெட்ரோல் டீசலுடைய விலை எக்கச்சக்கமாக மாறும். உணவுப் பொருட்களுடைய இது மாறும். சராசரி ஒரு மனிதனுடைய வருமானம் ஒரு 10,000 இருந்தால் வாழ்க்கையை ஓட்ட முடியுங்கிறது மாதிரி 15-20,000 இருந்தால் தான் ஓட்ட முடியுங்கிறது. அப்போ வண்டி வாகனங்களுடைய சேல்ஸ் குறையும். அது மாதிரியான அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் ஏற்றம் இதெல்லாம் உண்டாகும். இதெல்லாம் இந்த வருடத்துடைய கணிப்புகள். இதுதான் அதாவது இந்த சனிப்பெயர்ச்சியோட வந்து ஒரு கணிப்பு நீங்கள். சரி, ஓகே சுவாமி. இப்போது கடைசியாக ஒரு கேள்வி. மக்கள் வந்து உண்மையாகவே இந்த சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்க. இப்போ பாதி பேருக்கு வந்து விஷயம் புரியுது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறதுனால. முக்கியமாக இந்த சனிப்பெயர்ச்சினா என்ன, இதை எப்படி நம்ம வந்து மக்களோட கண்ணோட்டத்தில் அதை பார்க்கணும், என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் பயப்படாமல் இருக்கணும்? பொதுவாக யாருமே சனிப்பெயர்ச்சிக்காரன்ட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சின்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் செவ்வாய், சூரியன் பெயர்ச்சிலாம் இருக்குது. ஆனால் சனி அப்படிங்கும்போது கர்மகாதிபதி. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தப்புனா தப்பு, சரினா சரி. சரியாக நடந்துக்கிட்டவங்கள சனியை மாதிரி கொடுத்தவங்களும் கிடையாது. நீங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம் கெட்டு போச்சுன்னா தான் சனியுடைய பாதிப்புகள் வரும். ஏன்னா கிரகங்களில் அவர் யாருன்னா நீதிமான், ஜட்ஜு. அப்போ அவர் என்ன செய்வார், தராசு மாதிரி சரி தப்பை பார்த்து தான் கொடுப்பார். அப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து சரண்டர் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன செய்வார், சரி குறைஞ்சபட்ச தண்டனைன்னு கொடுத்துருவார். நான் என்ன செஞ்சேன்னு அவரை போய் எதிர்த்து நின்னீங்கன்னு வைங்க, அதிகபட்ச தண்டனையை கொடுத்துருவார். அப்போ சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள், கைகால் ஊனமாக இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் விவசாயம் செய்யக்கூடியவர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி கொடுக்கலாம். இல்லை, வயசானவங்கிறதுல உடல் ஊனமுற்ற, ஏன்னா சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா கருணை, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு உதவுறீங்கிறத தான் பார்ப்பார். நீங்கள் கோயிலுக்கு போய் விளக்கு போடுறத விட அவர் என்ன செய்வார், ஹெல்ப் பண்ணுறதை தான் பார்ப்பார். அப்போ உங்களால் முடிஞ்சது ரத்த தானம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், இல்லாட்டி ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணலாம், கைகால் மூடமானவங்களுக்கு உதவி செய்யலாம், கண் பார்வை இல்லாதவங்களுக்குன்னு உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் தர்மம் பண்ண முடியுமோ அதை செய்யும் போது சனியுடைய வீரியம் குறையும். 2வது, இந்த சனிப்பெயர்ச்சியில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லவனாக நடந்துக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அவர் எந்த கெடுபலனையும் கொடுக்க மாட்டார். நல்லவன்னா என்ன சுவாமி? ஏமாத்தாமல், பொய் சொல்லாமல். ஓகே சுவாமி. நல்லவனா கெட்டவனான்னு அவங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டால் அவங்களுக்கே தெரியும். ஆனால் 100% யாருமே இங்கே நல்லவங்களில், 100% யாருமே கெட்டவங்களில். சூழ்நிலைகள் அவர்களை நல்லவர் கெட்டவராக நம்மக்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுது. அதுதான் ஒரு விஷயம். நான் என்ன சொல்கிறேன், அந்த நேரத்தில் நல்ல ஒரு ஒழுக்கமான நல்ல உணவு ஆரோக்கியம்,
நல்ல தூங்கக்கூடிய டைமிங்கு, இதெல்லாம் நம்ம சரிவர பார்த்துக்கிட்டாலே சனீஸ்வர பகவானால் நமக்கு எந்த கெடுதலும் வராது. நான் எப்பயுமே 1 மணிக்கு தான் தூங்குவேன், இப்பயும் நான் 1 மணிக்கு தூங்குவேன்னா உடம்பு படுத்தும். நான் எப்பயுமே ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், இப்போ என்ன 2 வேளை அப்படின்னா மருத்துவமனைக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ உடல் ரீதியாகவும் இன்னும் சொல்ல போனோம்னா வேலைக்கு டைமிங் இல்லாமல் போவாங்க இஷ்டத்துக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை சரி செய்து கொள்வது தான் சரியாக நடந்து கொள்வதுன்னு சொல்கிறது. அப்போ படிப்பு விஷயமா இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், உறக்கமாக இருக்கட்டும், வண்டி வாகனங்களில் போகும்போது ஸ்லோவாக கவனமாக சிக்னலை மதித்து போகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம விடுபட முடியும். இது கோவிலில் விளக்கேற்றுறது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ ரொம்ப எல்லாராலையும் பார்க்கப்படுதில்ல. எள் விளக்கு ஏற்றலாம், எள் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதி பேர் இல்லை எள் தீபம் ஏற்றக்கூடாது, அது வந்து நவதானியங்கள்லாம் வச்சு விளக்கேற்றக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல சுவாமி. இது எப்படி அது எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும்? எள்ளு தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் நல்லெண்ணெயே வந்து எள்ளுலேருந்து எடுக்கிறது தான். ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் சுத்தமான நல்ல தினம் ஏற்றினாலே அது எள்ளு தீபத்துக்கு தான் சமம். நீங்கள் கடல் எண்ணெயில் போய் விளக்கு போட போகிறதில்ல. மேபி விளக்கெண்ணெய் இல்லைனாலும் சனீஸ்வரனுக்கு நீங்கள் நல்லெண்ணெயில் தான் தீபம் ஏற்றுறீங்க. அப்போ நல்லெண்ணெய் எதுலேருந்து எடுத்தது? எள்ளுலேருந்து எடுத்தது தானே. ஸோ அந்த தீபமே போதுமானது. நவதானியங்களை வச்சு விளக்கேற்றுவதுங்கிறது உகந்தது கிடையாது தான். சரி, இப்போது இந்த வருஷமே குரு பகவானோட பெயர்ச்சியும் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு பலன்கள் இருக்கா? இல்லை, குரு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மிதுனத்துலேருந்து அடுத்தது கடகத்துக்கு வராரு. அப்போ கடகம் சந்திரனுடைய வீடு. அப்போ குரு வந்து சந்திரனுடைய வீட்டில் இருக்கும்போது குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து கன்னி ராசிக்கு, சிம்ம ராசிக்கு, தனுசு ராசிக்கெலாம் கொஞ்சம் டைம் நல்லாவே இருக்குது. குருவை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கும்போது ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் அந்த பயிற்சி டைமில் ஒரு முறை பார்க்கலாம். அப்படி போக முடியாதவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு பேரிச்சம்பளம் வாங்கி வச்சு அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி கோயிலில் பேரிச்சம்பளத்தை கொடுத்துட்டு வந்தாங்கன்னா குருவினால் ஏற்படக்கூடிய கெட்ட பலன்கள் கெடுதல்களை கண்டிப்பாக மறைஞ்சு தொழில் வளமும் ஆரோக்கியமும் கைகூடும். அழகாக எங்களுக்கு வந்து ரொம்ப விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சுவாமிகள். அனைவருக்கும் நன்றி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.